இருக்கிறது என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹுடைய வரலாற்றுகளை எடுத்து பார்த்தோமேயானால், அவர்கள் இந்த ஏகத்துவத்தை, இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், அவர்கள் இறைமறுப்பாளராக இருந்தாங்க. அப்படி இறைமறுப்பாளராக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றுகளில் அவர்கள் அந்த குறைசீன மக்கள் உயர்குலத்தை சேர்ந்த மக்களாக இருக்கிறாங்க. அப்படி உயர்குலத்தை சேர்ந்த மக்களாக இருக்கக்கூடிய அவங்க அந்த மக்களிடத்தில் எப்படி திகழ்கிறார்கள் என்று சொன்னா, 2 குறைசீன மக்களுக்கும் அல்லது வேற யாருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுட்டா அவர்களை தூதுவராக கூப்பிட்டு சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு நடுநிலைவாதியாக அவர்கள் சொன்னால் சரியாக இருக்கும் என்று சொல்லுகிற அடிப்படையில் தான் உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாலே இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை எப்படி எந்த அளவிற்கு எதிர்த்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய சகோதரியும் அறிவிக்கிறாங்க, தன்னுடைய சகோதரி உமர் ரலியல்லாஹுடைய சகோதரியும் நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா அவர்கள் கட்டி வைத்து என்னை தண்டித்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்காக கட்டி வைத்து தண்டித்தார்கள் என்று அந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால அல்லாஹ் பொருந்து கொண்ட பின்னாடி அவருடைய வாழ்க்கை வரலாற்றுகள் அப்படியே மாறுகிறது. எந்த அளவுக்கு இஸ்லாத்தை எதிர்த்தார்களோ, வெறுத்தார்களோ, ஒதுக்கினார்களோ, இஸ்லாத்தை புரிந்த பிறகு இஸ்லாத்துடைய தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அமைத்துக் கொண்டாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த இன்றைக்கு வரலாற்றுகளிலே சிறந்த 100 தலைவர்கள் என்று த 100 என்று புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தில் 100 தலைவர்களில் மிகச்சிறந்த தலைவர் என்று அதில் ஆய்வு செய்த அடிப்படையில் நபிகளார் அவர்களை சொல்வதாக அதில் தேர்வு செஞ்சாங்க. அப்ப இந்த உலகத்துல எத்தனையோ தலைவர்கள் வந்துட்டு போயிருக்காங்க. எத்தனையோ தலைவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தி 100 என்ற புத்தகத்துல 100 தலைவர்கள்ல சிறந்த தலைவராக நபிகளார் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? அதே புத்தகத்துல 52வது இடத்துல உமர் ரலியல்லாஹுடைய தலைவர்களுடைய பட்டியலில் வருது. அப்ப சிந்திச்சு பாருங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரை பின்பற்றினார்கள், யாரை தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையாக செயல்முறையாக ஆக்கினாங்க அப்படின்னா, இந்த இஸ்லாத்தை பின்பற்றினாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க, நபிகளார் அவர்களை முன்மாதிரியாக அவருடைய வாழ்க்கை நடைமுறைகள் ஆக்கினாங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு அந்த 100 என்ற புத்தகத்துல 52வது இடங்களிலே உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை சிறந்த தலைவர் என்ற பட்டியல் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கைகள்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்கு பல துன்பங்களுக்கு ஆளாகிறாங்க. அப்ப அவ்வளவு பெரிய துன்பங்களுக்கு ஆளாகும் போது கூட அவர்கள் அந்த இடத்திலே அல்லாஹ்வை முழுவதுமாக நம்பினாங்க. இது அல்லாஹ்வுடைய நாட்டம், இது அல்லாஹ்வுடைய விதி அப்படின்னு நம்பினாங்க. அந்த நம்புதல் அடிப்படையில் அவருடைய கொள்கைகள் உறுதியாக இருந்தது. அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை நடைமுறையும் இருந்தது. அப்படி உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றுகள் இந்த அளவிற்கு ஒரு சிறப்புக்குரியதாக இருக்குது என்று சொன்னா, அப்ப அவர்களை தொடர்ந்து இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய வரலாற்றுகளை பாருங்க. அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா, அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் இஸ்லாத்தை நபிகளார் அவர்களை பார்க்காமலே ஏற்றுக்கொண்ட தோழர். அப்ப இவர்கள் சொல்கிற செய்தியை காதிலில் கேட்டு இதுதான் இறைமார்க்கம் என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டவங்க தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப இந்த அடிப்படையில் பிலால் ரலியாக இருக்கட்டும், உமர் அலியாக இருக்கட்டும், அபூபக்கர் அலியாக இருக்கட்டும், இப்படி ஏராளமான நபி தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் சுபபோகமாக வாழ்ந்தார்களா? அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களுக்கு ராஜபோகமான வாழ்க்கை அப்படி இருந்ததா? கிடையவே கிடையாது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகுதான் அவர்களுக்கு கடுமையான சோதனை வந்தது. பொருளாதாரத்தில் நெருக்கடி, சொந்த ஊரிலே இருக்க முடியாத ஒரு நிலை, விரட்டி அழிக்கப்படுகிற நிலை, கொலை செய்யப்படுகிற நிலை, இதற்கெல்லாம் அவர்கள் சிலதும் அவர்கள் என்ன சொன்னாங்க, அவர்கள் பயப்படாமல் அச்சப்படாமல் அவர்களுடைய பயணத்தை, அவருடைய ஏகத்துவ கொள்கையை, சத்திய பாதையை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அந்த மக்கள் இவர்களை இனிமே விட்டு வைக்க கூடாது அப்படின்னு வைக்கும் போது உமர் அலி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இஜரத் செய்யறாங்க. அவர்களோடு எல்லா தோழர்களும் இஜரத் செஞ்சு போறாங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுகளும் இருக்கிறது.
அப்ப ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களா? அப்ப மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போகும் பொழுது அவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கிறது. அந்த நாட்டை ஆளுகிற அளவிற்கு, அந்த நாட்டு மக்கள் அவர்களை அரவணைக்கிற அளவிற்கு இஸ்லாத்தினுடைய கொள்கை அவர்களுக்கு ஈர்த்ததன் விளைவால் அவர்களை அரவணைத்து வரவேற்கிறாங்க. அப்ப அந்த அளவுல இருக்கக்கூடிய இந்த ஏகத்துவத்திற்கு பின்னால் கடும் சோதனைக்கும் உட்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாங்களே. ஆனால் அதற்கு பின்னால் பெரும் சந்தோஷம் இருந்ததா இல்லையா? ஒரு நாடே அவர்களுக்கு வரவேற்று நீங்கள் இங்கே ஆட்சி செய்கிற அளவிற்கு அல்லாஹ் நபிகளார் அவர்களுக்கு ஆட்சி செய்கிற அளவிற்கு ஒரு வல்லமையை கொடுத்தானா இல்லையா? அப்ப சிந்திச்சு பாருங்க. அப்ப நபி தோழர்கள்